ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டி திதி வருகிறது. அருகிலுள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்பொழுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 25/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 25/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வு நிறைந்த ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வார்கள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு இணைவார்கள். அதனால் நண்பர்களுடைய வட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். வியாபாரம் தொடர்பான செயல்களை மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக வைக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளி சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனம் அதிகரிக்கும். அதே போல் நண்பர்கள், அருகில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கினீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கெடாது. நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவுகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. கேட்ட இடத்துலேருந்து முதலீடுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துவதுங்கிற எண்ணம் உங்கள் மனதில் இன்றைக்கி வரும். புதிய ஒரு இலக்குகளை நிர்மாணம் செய்து அதன்படி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் பொது இடங்களில் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ந்து செய்திகள் மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள் அதிகரிக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நலம் நிறைந்த வளம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு, ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளாக திருமணம் வரணும் எல்லாம் கண்டிப்பாக திருமணம் வரணும் அமையும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெற்றோருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாளாக மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் நீங்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டாளிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்று வந்து சேரும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்ற சம்பவங்களாம் இன்றைக்கி நடைபெறும். கண்டிப்பாக குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை இன்று நீங்கள் காண்பீர்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் தயவுசெய்து கவனம் தேவை. இல்லைன்னா உடல் நல குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயே மனம் விட்டு பேசுதல் நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்கக்கூடாது.
வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருப்பது மிகவும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நாள பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். மனக்குழப்பங்களிலிருந்து அகல தியானம் செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறதுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. சற்று கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த முயற்சியை செயல்படு பண்ணுவீங்க. அதே போல் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். மேலும் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்ததுனாக்கா அந்த உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தவறிப்போன வாய்ப்புகள் அலுவலகத்தில் மீண்டும் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1-2 மடங்காக அடைவீர்கள். சில பிரச்சனைகள் முடிந்ததுன்னு நினைத்தது மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றாருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். எதிர்பாராத தன வரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு அறிமுகமாகறதுனால உங்கள் வாழ்க்கையில் செல்வ சேர்க்கை அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. அதே போல் யாரை பற்றியும் புறம் பேசுவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைபாடு ஏற்பட வாய்ப்பில்லாததால் தயவுசெய்து அனுசரித்து போவது மிகவும் நல்லது. குழந்தைகள் பொறுத்தவரையிலே குழந்தைகள் வழியில் நீங்கள் அனுசரித்து போகணும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட காலமாக திருமணம் வர அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். அதே போல் எந்த வேலை செய்கிறதாலும் மனதில் ஒரு விழிப்புணர்வுடன் செய்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. எதுலேயுமே வேகமாக இருப்பதை விட விவேகமாக இருப்பது மிகவும் நல்லது என்று இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உற்றார் உறவினர் வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனை குறையும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் உங்கள் முயற்சிகள் செயல்வடிவமாவதற்கு உண்டான நல்ல நாள் என்றே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நிம்மதி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்த சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை பெற்றுத்தரும். வெளிநாடுகள் வேலை தேடி கொண்டு வேலைகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள் சேரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கி நிதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பகைவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். உங்களை விலகி போன சொந்தங்கள் மீண்டும் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துவது என்ற யோசனை உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதே போல் பணிபுரிகின்ற இடத்துல உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்க. அதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாளை பொறுத்தவரை வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய அனைத்து ராசினியர்களுக்கும் மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க, நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.